300க்கும் 600க்கும் இடையேயான 7ஆல் வகுப்படும் அனைத்து இயல் எண்ணின் கூடுதல் கேட்குறாங்கப்பா. எவ்வளோ ஆகும்? 300க்கும் 600க்கு இடையே வகுப்படும் எண்கள் எப்படி பார்க்கலாம்? 300 7ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. ப்ளஸ் 1 சேர்த்து 301 போட்டால் 4 28 மீதி 2 321 வகுப்படுமா? இப்போ 301லேருந்து அப்படியே 7 ப்ளஸ் மீதி போகலாம் பார்ப்போம். 600 7ஆல் வகுப்படுமான்னு பார்த்தீங்கன்னா வகுப்படாதுப்பா. 600 முன்னாள் போகிறோம். 595 7ஆல் வகுப்படுப்பா. 8 86 60 63 86 மீதி 3 35 ஓகேவா? 595 அது வந்துடும். அப்போ வந்து 595 வரைக்கும் போடலாம்ப்பா. 301லேருந்து 595 உறுப்புகள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். அது எப்படி பண்ணணும்னு தெரியும். 301லேருந்து 595 வரைக்கும் எத்தனை உறுப்புகள் தெரியணும்ல, அதுக்கு என்ன பண்ண போறோம்ப்பா? கூட்டுத்தொடர் வரிசை உள்ள எண்ணாவது உறுப்பு 301 ஏ ஃபர்ஸ்ட் நம்பர். அடுத்த டிஃபரன்ஸ், நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் 7ஆல் தான் வகுப்பட போகிறது. அது எல்லாமே 7ஆல் தான் இருக்கும் போது, அப்போ இதுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் எல்லாமே 7 தான், வித்தியாசம் 7. கடைசி நம்பர் என்னப்பா? 595 லாஸ்ட் நம்பர். ஓகேவா? இது ஃபார்முலா என்னப்பா? n = L - A/D + 1. ஓகேவா? அப்போ லாஸ்ட் ஒரு 595, ஃபர்ஸ்ட் நம்பர் 301, டிஃபரன்ஸ் 7. இதை கழிச்சு எவ்வளோ போகணும்? 595 301 4 9 2 294. இது 7 அடிச்சா 4 28 மீதி 1 2 14 42 42 கூட 1 அப்படின்னா 43. ஓகேவா? இப்போ இது 43 உறுப்பு இருக்கு நமக்கு தெரிஞ்சு போச்சு. எத்தனை உறுப்பு? என்னோட மதிப்பு 43 தெரிஞ்சு போச்சு. அவங்க கேட்கறது என்ன? தொகை கேட்குறாங்க. 7 எண்ணின் கூட்டுத்தொகை கூடுதல். 43 நம்பரோட கூடுதல் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம எழுத போகிறோம். Sn = n/2 × a + 1 a + l. எஸ்ஸோட 43 நமக்கு தெரியுமா? என்னோட 43/2. ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 301. லாஸ்ட் நம்பர் 595. அப்படியே போட்டலாமா? 301 505 2 வருது. அப்படியே போட்டோம்னா 6 9 8 896பா. 896 × 43/2. 2 வச்சா 4 4 4 8 8 16. 43 × 4 48. பிறகு என்ன போகிறோம்? 19 264.